the SA College of Arts and Science. For admission details, click the link in description. A very good morning, team. As a part of the knowledge sharing session, I'm happy to share that from today for the next 3 days we are going to learn on MS Word. And as an organizer, Dr. Purushothaman sir, he has given an assurity to share his expertise on MS Office. And this is our third series, I can say third program, because he has kick-started this knowledge sharing session where the first series he has given on that Certify-M, and the second series were MS Excel by myself, and the third series is going to be on the Word, because as you all know, like when we get out of the 3 years of completing our graduation, any organization where you go, this MS Office plays a very key role for your career prospects. So we must know at least the basics of MS Word, Excel, and PowerPoint. So thanks, Dr. Purushothaman sir, for accepting the resource person for this MS Office. So the next 3 days we are going to learn on MS Word. So without much wasting your time, I just am over to Dr. Purushothaman sir. Sir, you can please proceed, sir. Yes. Thank you, sir. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo, Maheshwaraha. Guru Sachat Param Brahma, Dasmai Sri Guruve Namaga. Very good morning to all. Good morning, sir. Good morning, sir. Yes. Sir. So today we will discuss or we are focusing about MS Office. MS Office is the basic level and a friendly software. In the modern world, in the technological world, everyone should have the technical knowledge. MS Office is the friendly applications. We are using MS Office like Word, PowerPoint, Excel, Access, Outlook, OneNote, Publisher. These applications is very easy. We are handling this type of applications is very easy. Each and everyone easily understanding the concept of MS Office. So MS Office வந்து ரொம்ப கஷ்டமான அப்ளிகேஷன்ஸ் கிடையாது, ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ MS ஆஃபீஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பெயிண்ட்டுக்கு அப்புறம், பெயிண்டோட அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது ரொம்ப எது ஈஸி அப்படின்னு பார்க்கும்போது இந்த MS ஆஃபீஸ் தான். இந்த MS ஆஃபீஸ் ரொம்ப ஈஸி. இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அவங்க படிச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, காலேஜ்ல படிச்சிருப்பாங்க, அவங்க ப்ரோக்ராம் பேப்பர் படிச்சிருப்பாங்க, ரைட். ஸோ காமர்ஸ்ல அதுல கம்ப்யூட்டர் பேப்பர் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா பேசிக் தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த ஸ்கில்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தெரியாதுன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது MS ஆஃபீஸோட பேசிக். அதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது MS வேர்ட்,
அண்ட் பவர் பாயிண்ட். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி எக்ஸல் வந்து டாக்டர் எஸ் கணபதி சார் வந்து போன செஷன்ல அவர் அழகா கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஸோ அதனால அதோட நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். வேற எது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது எம்எஸ் வேர்டு, அடுத்து நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா பவர் பாயிண்ட். இது ரெண்டு தான் பார்க்க போறோம். மொத்தம் 9 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ்ல 9 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த 9 அப்ளிகேஷன்ஸும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 1 month டைம் வேணும். ஸோ அதனால நம்ம அதை பார்க்க போறது இல்லை. நம்ம முக்கியமா பார்க்க போறது எம்எஸ் வேர்டும் பவர் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். சரியா? என்னோட ஸ்கிரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ என்னுடைய ஸ்கிரீன் வந்து இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கா? எஸ். Yes, sir. Yes, sir. தேங்க்யூ. இப்போ வேற ஏதாவது ஒரு கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த எம்எஸ் ஆஃபீஸ்ல வந்து நம்ம எம்எஸ் வேர்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்எஸ் வேர்டை தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கறது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். என்ன சார் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்? யாரை பார்த்தாலும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், எதை பார்த்தாலும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா டெக்னாலஜி இப்போ வேற லெவல்ல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த காலத்துல மன்னர்கள், அதான் ராஜாக்கள் சொல்லும் இல்லையா, அந்த ராஜாக்கள் அவங்க வந்து ஒரு தகவலை வந்து இன்னொரு நாட்டுக்கு சொல்றாங்க, இன்னொரு கோட்டைக்கு சொல்றாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா புறா மூலியமா தான் தூது விடுவாங்க. அப்போ இன்னொரு அரண்மனைக்கு என்ன ஆகும், அது அந்த தகவல் வந்து போய் சேரும். திரும்பி அந்த மன்னர் வந்து இந்த மன்னருக்கு புறா மூலியமா நம்மளுக்கு தூது விடுவாங்க. இது நம்ம கேட்டிருக்கோம், பழங்காலத்துல இப்படி நடந்திருக்கு, நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இது ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அந்த புறாவை நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னா ட்விட்டர் சிம்பல்ல பார்க்கலாம். நீங்க இந்த புறாவை இப்போ நீங்க ட்விட்டர் சிம்பல்ல பார்க்கலாம். ஸோ டெக்னாலஜிக்கல் எங்கேயோ போயிடுச்சு. எனக்கு இது புரியலையே சார். அந்த காலத்துல ஓலை சுவடியில ஹிண்ட்ஸை எழுதி வைப்பாங்க, குறிப்புகளை எழுதி வைப்பாங்க. கல்வெட்டுக்கள்ல தங்களோட குறிப்புகளை பதிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டுல யாருமே ஓலைச்சுவடின்ற கான்செப்டுக்கும் போகல, கல்வெட்டுக்களை பதிக்கவும் இல்லை. ஸோ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது. இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆகுறதால நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது இதுல நிறைய பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ நிறைய நம்மளுக்கு மெரிட்ஸும் இருக்கு, டிமெரிட்ஸும் இருக்கு. இதுல என்ன சார் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்றோம். இதனால நம்ம நிறைய பிளஸ் இருக்கு. நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகும். ஏதாவது நம்மளோட டாக்குமெண்ட் வந்து நம்மளால சேஃப் அண்ட் செக்யூர்டா வச்சுக்க முடியும். இதுல என்ன சார் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு? ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக நம்மளுக்கு உண்டான சில ப்ராப்ளமும் இருக்கு.
இப்போ பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகள் எல்லாம் இருந்தது. ஸோ இப்போ அந்த 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 நம்மளோட செல்போன் அந்த டவர் அந்த ரேடியேஷன்ஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சிட்டுக்குருவிகளா இறந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல்ல வந்திருந்தது. ஸோ டெக்னாலஜிக்கல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸ் மூலியமா தான் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம். MS Team ஆப்பை யூஸ் பண்றீங்க. ஸோ நாங்க கிளாஸ் இங்க எடுக்கும்போது பேக் எண்ட்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஹிடன்ல இருக்கீங்க. உங்க கேமராவை நீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க கேமரா ஹைட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது நீங்க அங்க என்ன பண்றீங்கன்றது எனக்கு தெரியாது. பட் நான் என்ன பண்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட கேமரா விசிபிள் இருக்கும். ஸோ இப்போ இதுல அட்வான்டேஜ் பார்க்கும்போது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லயும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் சரியான நேரத்துல ரொம்ப சேஃபா உங்களுக்கு போய் சேருது. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சார்? இது கரெக்ட் தானே சார், நல்லா தானே சார் சொல்றீங்க, எல்லாமே கான்செப்ட்லாம் வருது, நாங்களாம் படிக்கிறோமே புரியுது, ரைட். இப்போ இந்த நாலேஜ் ஷேரிங் செஷன்ன்றது இங்க ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா இது 100 பேருக்கு உண்டானது. 90 பேருக்கு மட்டும் இருந்து மீதி 10 பேருக்கு வந்து இல்லைன்னு கிடையாது. அதுமே ஒரு கிளாஸ் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஃபுல்லா கொடுக்க வேண்டிய வருது. இதுல வந்து நீங்க கேமரா ஹைட் பண்ணிட்டு சாப்பிடுறீங்களா, தூங்குறீங்களா, இல்ல வெளியில சுத்துறீங்களா அப்படின்ற எதுவுமே தெரியாது. ஸோ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஓகே இது ஒரு அட்வான்டேஜ். நீங்க கேட்கலாம் சார் நாங்க வீடியோவை எனேபிள் பண்ணா எங்களுக்கு இந்த மொபைல் டேட்டா காலி ஆகுது, சார்ஜ் போகுது, ரைட், இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றேன் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் நீங்க எடுத்தாலும் அதுல உங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இப்போ இந்த நாலேஜ் ஷேரிங் செஷன்ல கூட இதுல வந்து 100% வந்து ஆக்டிவாவும் இருக்கலாம், இல்ல 80% ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் ஒன்லி ஆக்டிவா இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ரெஸ்பாண்டன்ஸ் பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆக ஆக நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ எதுக்காக சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்ட் பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ், prepare the documents. ஸோ அந்த காலத்துல வந்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து அந்த குறிப்புகளை எங்க போச்சுன்னு தெரியல, நிறைய மிஸ் ஆயிடுச்சு. அதுல கூட நிறைய வந்து கான்செப்ட்லாம் வந்து நிறைய போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட என்ன பண்றோம், இப்ப இருக்க டெக்னாலஜில நம்ம இந்த எம்எஸ் வேர்டை யூஸ் பண்றோம். ஸோ டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்றோம், இதுல ஸ்டோர் பண்றோம். இது பத்தாதுக்கு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல வரை நம்ம டாக்குமெண்ட்டை வந்து ஒரு பேக் எண்ட்ல போட்டு வைக்கிறோம், நம்ம மெயில்ல போட்டு வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது அடுத்த ஒரு 5 years போய் பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட் வேணும்னா ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ ஓலைச்சுவடி குறிப்புகள் போனதுதான், அது திரும்பி நம்மளுக்கு கிடைக்காது. பட் இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணலாம், நம்ம சேஃபா வச்சுட்டு எப்ப வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எம்எஸ் வேர்டு இப்போ நம்ம பார்க்க போறது, இந்த எம்எஸ் வேர்டு இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ நம்ம நவீன உலகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுல மொத்தம் 9 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எம்எஸ் ஆஃபீஸ்ல 9 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், செகண்ட் ஒன் எக்ஸல், தேர்ட் ஒன் பவர் பாயிண்ட், ஃபோர்த் ஒன் அவுட்லுக், ஃபிஃப்த் ஒன் ஆக்சஸ், சிக்ஸ்த் ஒன் ஒன் நோட், செவன்த் ஒன் பப்ளிஷர், எய்த் ஒன் லிங்க், ninth one info path. இந்த மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ்ல நம்மளுக்கு 9 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எதுக்கு சார் இந்த 9 விதமான அப்ளிகேஷன்? ஒரே ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஒரு ப்ரோக்ராமிங்ஸ், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டியை கொண்டிருக்கு. இருக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கு. அப்படின்னு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிசன் கொடுக்குறேன். A difference among MS Office
like a Word versus Excel, Word Access PowerPoint, Outlook, Access, OneNote, Publisher, Link, and InfoPath. Yes. Yes. So இந்த 9 விதமான அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிசன் பண்றோம். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்ப இருக்கிற ஸ்டாஃப்க்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும் இதோட பேசிக் வந்து கண்டிப்பா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்எஸ் வேர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன். இதில் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஒரு டாக்குமெண்ட்ஸை இதுல கிரியேட் பண்ணலாம். இதுல நீங்க வேர்ட் ஆர்ட் அப்படின்றத ஒரு ஒரு டெக்னாலஜி நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம், இதுக்குண்டான ஏதாவது இமேஜஸ் இதுல நீங்க கொண்டு வரலாம். நீங்க லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுல இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா மெயில் மெர்ஜ். இது ரொம்ப முக்கியமானது, மெயில் மெர்ஜ். இது வந்து நான் அடுத்த செஷன் வந்து நான் உங்களுக்கு, தட் மீன்ஸ் நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு இதை பத்தி கிளியரா பேசுறேன். ஸோ இந்த வேர்டோட பர்பஸ் அப்படி என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த எம்எஸ் வேர்டு யூசிங் கிரியேட்டிங் ஃபார் டாக்குமெண்ட்ஸ், யூ ஆர் மெயின்டைனிங் த டாக்குமெண்ட்ஸ் and you are creating the word art, you are getting the different type of word art, and you are insert the images, and you are finally you are prepare the report and letter, whatever it is. Finally we are using the mail merge concept in MS Word only. So right, இதெல்லாம் ஓகே. அது என்ன சார் கீழே ஒரு போல்டுல ஒன்னு பண்ணி வச்சிருக்கீங்க, இது என்ன சார் இது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னும் போது, இந்த எம்எஸ் வேர்டு டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது அதோட ஃபைல் சேவ் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா .doc அப்படின்றதா நம்மளுக்கு வேர்டு ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகும். ஒரு ஃபைலை நீங்க சேவ் பண்ணும்போது .doc அப்படிதான் இருக்கும். அப்படின்னா அது வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல்னு அர்த்தம். Simply it reflects, it shows the files is treated as .doc oriented, right? Simply MS Word, Excel, PowerPoint, Outlook, Access, Note, then Publisher, Link, InfoPath. இதோட ஃபைல்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி சார் தெரியும் இது இதோட ஃபைல்ஸ் தான், இது இதோட ஃபைல்ஸ் தான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபைலுக்கு ஒரு கலர் இருக்கு. இது நான் கிரியேட் பண்ண கலர் கிடையாது, இது டிஃபால்ட் அவங்களே கிரியேட் பண்ண கலர். இப்போ இந்த கலர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேர்ட் ஃபைல் நீங்க சேவ் பண்ணும்போது இந்த கலர்ல வரும். ஒரு எக்ஸல் ஃபைல் எப்படி இருக்கும், இந்த கிரீன் கலர்ல இருக்கும். பவர் பாயிண்ட் இந்த கலர்ல வரும், அவுட்லுக் இந்த கலர் வரும், ஆக்சஸ், தென் ஒன் நோட், தென் பப்ளிஷர், லிங்க், இன்ஃபோபேத், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ்ல இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல இருக்கிற அந்த லெட்டர்ஸை வச்சு உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சார் நீங்க சொல்றீங்க வேர்டு W இருக்கு, ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் பாயிண்ட்டுக்கும் P தான் இருக்கு, பப்ளிஷருக்கும் P தான் இருக்கு, கரெக்ட். பட் கலர் மாறுது. உங்களுக்கு அங்க இருக்கிற அந்த லோகோவை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சேஞ்ச் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஒன் நோட்டுக்கும் இன்ஃபோபேத்துக்கும் அதோட லோகோல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வேர்டு ஃபைலு, இது எக்ஸல் ஃபைலு, இது பவர் பாயிண்ட் ஃபைலு அப்படின்றத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்ல அப்படி என்னால முடியாது சார், வேற எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். .doc அப்படின்ற டாக்குமெண்ட்ல வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா இது இட் ஷோஸ் தட் வேர்ட் டாக்குமெண்ட், இது நம்மளுக்கு வேர்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு சொல்லும். ஸோ அப்ப நம்ம எம்எஸ் ஆஃபீஸ்ல வேர்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது அதோட ஃபைல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸல் பார்க்கும்போது ஸ்ப்ரெட்ஷீட். நான் எக்ஸலை பத்தி நிறைய பேச விரும்பல, ஏன்னா நம்ம கணபதி சார் வந்து நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எக்ஸல். நான் அதோட சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எக்ஸல் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லுவோம். அந்த இடத்துல போயிட்டு நம்ம டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா?
ஸோ இதுல என்ன இருக்கும், இதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் சார், அப்படி என்ன சார் வேர்ட்ல இல்லாதது எக்ஸல் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருக்கு. எக்ஸல்ல பாத்தீங்கன்னா நிறைய ரோஸ் அண்ட் நிறைய காலம்ஸ், நிறைய காலம்ஸ் நம்மளுக்கு இருக்கு, ரைட். தென் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது எம்எஸ் வேர்ட்ல ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, எக்ஸல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸை எக்ஸல்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வேர்ட்ல டயக்ராம் போடலாம், டேபிள் போடலாம், பட் எக்ஸல்ல அதை விட அதிகமா நல்ல குவாலிட்டியா நம்மளால டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் கொடுக்க முடியும். ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க இங்க சார்ட் வந்து நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்ணலாம், பட் எடிட் பண்ண முடியாது. அந்த ஃபிகர்ஸ் நம்ம எடிட் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து எக்ஸல்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க டேபிளை கிரியேட் பண்ணி டேபிளை செலக்ட் பண்ணி டயக்ராம்ஸை கொண்டு வரலாம். நீங்க கொண்டு வர டயக்ராம்ஸ்ல அடுத்து டேட்டா ஏதாவது எடிட் பண்ணணும், சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நம்மளோட டயக்ராம்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, டயக்ராம்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய விதமான சார்ட் இருக்கு, பார் சார்ட் இருக்கு, பை டயக்ராம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல நீங்க எது வேணா, நீங்க ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கு, எது வேணா நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா எந்த டேட்டாக்கு ரெலவெண்டா, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் பத்தி நம்ம சொல்றோம், மேல் ஃபீமேல் சொல்றோம் அப்படின்னா நீங்க பை சார்ட் எடுத்தா போதுமானது. 5 இயர்ஸ் கம்பேரிசன் பண்ற ஒரு டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பார் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விதமான கண்டென்ட்டுக்கு ஒரு விதமான நம்ம டயக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் எக்ஸல் வித் ஃபார்முலாஸோட. அடுத்தது இந்த எக்ஸல் ஃபைல் எப்படி சார் போய் சேவ் ஆகும், .xls அப்படின்னு போயிட்டு கிரீன் கலர்ல ஃபைல் சேவ் ஆகும். ஸோ அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் எக்ஸலோட ஃபைல் வந்து .xls, அதுல தான் நம்ம ஃபைல் சேவ் ஆகும். அடுத்தது பவர் பாயிண்ட். இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். பவர் பாயிண்ட், இந்த பவர் பாயிண்ட்ல ஃபைல் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லைட்ஸ். பவர் பாயிண்ட்னாலே நம்மளுக்கு மனசுல வர்றது ஸ்லைட், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைட் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இது எதுக்காக சார் யூஸ் ஆகுது இந்த ஸ்லைட் ஷோ அப்படின்னு பார்க்கும்போது, ரிப்போர்ட் பிரசன்டேஷன்ஸ். நம்ம ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வந்து பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லயோ எக்ஸல் டாக்குமெண்ட்ல கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அப்ப எதுல சார் கொடுக்கணும், பவர் பாயிண்ட்ல தரலாம். நிறைய டைப் ஆஃப் ஸ்லைட்ஸ் இருக்கு, நிறைய நீங்க டிசைன் பண்ணலாம், அனிமேஷன் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ தேவையான இப்போ ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்றோம், ஒரு கம்பெனில இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களோட பிஹெச்டி வைவா வாய்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான் யூஸ் பண்ணி அவங்களோட ரிசர்ச்சை பிரசன்ட் பண்ணுவாங்க வைவால. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு உண்டான ஆப்டான ஒரு அப்ளிகேஷன் எதுன்னு பார்க்கும்போது பவர் பாயிண்ட் தான். இது நீங்க வேர்ட்லயும் நீங்க பிரசன்ட் பண்ணலாம். இப்ப நான் உங்களுக்கு இதை நான் பிரசன்ட் பண்ணிருக்கேன், இது வேர்ட்ல தான் பிரசன்ட் பண்ணிருக்கேன். வேர்ட்ல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீனை இப்படி கொஞ்சம் ஏத்தி இப்படி இறக்கணும். பட் ஸ்லைட்ல கொடுத்தேன் அப்படின்னா இந்த விண்டோஸ்குள்ள காம்பாக்டா அந்த ஸ்லைட்ஸ் இருக்கும், அதுக்குள்ள நம்ம என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதை முடிச்சுட்டா அடுத்த ஸ்லைடு போறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ற ஒரே ஆப் எதுன்னு பார்க்கும்போது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது, ரிசர்ச்காக யூஸ் ஆகுது. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம், அனிமேஷன்ஸ் கொண்டு வரலாம், சவுண்ட் கொண்டு வரலாம். அடுத்தது இந்த ஃபைல் எப்படி சார் போய் சேவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது .pptx. அப்ப அந்த ஃபைலை நீங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது இதோட ஃபைல்ஸ் என்ன டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டும். அப்ப நீங்க பார்க்கும்போது இந்த ஃபைல் எப்படி இருக்கும், .pptx. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபைல் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு உண்டானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவுட்லுக். இது என்ன சார் டிஃப்ரெண்டா இருக்கு, அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது இதோட மெயின் பர்பஸ், இது வண்டர்ஃபுல் அப்ளிகேஷன்ஸ். இதோட மெயின் பர்பஸ் பார்க்கும்போது யூ ஆர் மெயின்டைனிங் த email account, not the single account, multiple account. You are adding the MS Outlook. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப ஜிமெயில் இருக்கே சார், ஜிமெயில் எதுக்கு சார், ஸோ ஜிமெயில் இருக்கு,
ஜிமெயில் வந்து இப்போ நீங்க 2 மெயில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஒன்று சைன் அவுட் பண்ணிட்டு இன்னொன்று சைன் இன் பண்ணுவீங்க. ஸோ அதை சைன் அவுட் பண்ணிட்டு இன்னொன்று சைன் இன் பண்ணுவீங்க. பட் எம்எஸ் அவுட்லுக்ல சைமல்டேனியஸா, தட் மீன்ஸ் பேரலரா நீங்க என்ன பண்ண முடியும், நீங்க மெயில ஓபன் பண்ண முடியும், நீங்க இதுல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு இட் இஸ் ஒன் ஆஃப் த பேக் அண்ட் ப்ராசஸ். இதுவும் உங்களுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும். ஸோ அப்போ இந்த இமெயில் அக்கௌண்ட்டை வந்து 2 or more email accounts you should be maintaining in the MS Outlook. ஸோ இது இந்த மெயிலை நம்ம ஆட் பண்றதால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மெயிலை நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். அதாவது நம்மளுக்கு மெயில் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கும், நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அழகா ஒரு ஃபோல்டர்ல நம்ம கொண்டு வந்து நம்ம இந்த மெயிலை ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கா, எம்எஸ் அவுட்லுக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெயில்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். நாட் ஓன்லி ஜிமெயில், அவுட்லுக் மெயில கொண்டு வரலாம், எந்த மெயில் வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதை நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜிமெயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஜிமெயிலோட அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணும்போது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க, அதுல நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அதை சைன் அவுட் பண்ணுவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க, அதை நீங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க, சைன் அவுட் பண்ணுவீங்க. பட் இந்த எம்எஸ் அவுட்லுக்ல இதை ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், 2-3 மெயிலை நீங்க அதுல பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல நீங்க மெயில ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நீங்க மெயிலை சென்ட் பண்ணலாம், இதுலயும் நீங்க மெயிலை ரிசீவ் பண்ணலாம். இதோட ஃபைல் எப்படி சார் சேவ் ஆகும்னா .pst அப்படி இல்லைன்னா .ost. இந்த .ostன்றது ஆஃப்லைன் மோட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைலை நீங்க பார்க்கும்போது ஓ இது அவுட்லுக் அப்படின்றது ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஆக்சஸ். இது என்ன சார் ஆக்சஸ், இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு நேம். கண்டிப்பா இப்போ இந்த ஆக்சஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாபேஸை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம காலேஜுக்கு டேட்டாபேஸ் தான் நம்மளோட பேக் போன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு டேட்டாபேஸ் ரொம்ப முக்கியம். டேட்டா இருந்தால் மட்டுமே தான், டேட்டா மீன்ஸ் relevant informations, we are collecting the informations about the students. இப்போ நம்ம காலேஜ்ல நம்ம ஒரு இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், நம்மளோட இஆர்பில நம்ம ஒரு சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணிருக்கோம். இப்போ பால்பேப் அப்படின்னு இருக்கும்போது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாபேஸ் வந்து அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எம்எஸ் ஆக்சஸ்லயும் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது என்ன பண்ணனா, இதுக்குண்டான டேட்டாபேஸை வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா டேபிள் டெம்ப்ளேட். என்ன நம்ம டேட்டா கொண்டு வர போறோம், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ளேட், ஒரு எம்டி டெம்ப்ளேட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியே ஆகணும். ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணாதான் டேட்டாவை ஃபெட்ச் பண்ண முடியும். நம்ம டேட்டாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேபிளை கிரியேட் பண்ணலாம், டெம்ப்ளேட்டை ஒன்று கிரியேட் பண்ணலாம்னா கண்டிப்பா நல்லாவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன மாதிரி டேட்டா வேணும்ன்றதுக்கு உண்டான டெம்ப்ளேட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுல ஃபெட்ச் பண்ணலாம். அப்படி ஃபெட்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே அதுல வந்து சிங்க் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாஸை ஆர்கனைஸ் பண்ணலாம், தென் அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், நம்ம காலேஜ்ல ஆவடியில இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அம்பத்தூர்ல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, திருவான்மையூர்ல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, தாம்பரத்துல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா. என்ன சார் நீங்க ஏதோ ஊர் பேர்லாம் சொல்றீங்க, இதுவும் டேட்டா. ஸோ இப்போ அடுத்து இப்போ நம்ம ஒரு பஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னும் போது எந்த ரூட்ல இருந்து எந்த பசங்க வர்றாங்க நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், காலேஜ் பஸ்ஸை விட முடியும். அதுக்கு என்ன வேணும், டேட்டா வேணும். ஸோ அப்போ அந்த டேட்டாவை எதுல நம்ம கிரியேட் பண்ணலாம்னா எம்எஸ் ஆக்சஸ்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். என்ன டெம்ப்ளேட் எல்லாமே எப்படி நீங்க டேட்டா வாங்குவீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்ஸோட பேட்ச், என்ன ப்ரோக்ராம் படிக்கிறான், அதுக்கப்புறம் எந்த ரூட்ல அவங்களுக்கு பஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிட்ட பிறகு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணா ஈஸியா இருக்கும்.
ஸோ இதோட ஃபைல் நம்மளுக்கு எப்படி சார் போய் சேரும்னா .accdb, தட் மீன்ஸ் .access database .accdb அப்படின்ற ஃபைல் நேம்ல ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியா வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனா இது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது நம்ம ஆக்சஸ் ஃபைல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது OneNote. OneNote பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுக்கணும், ஜஸ்ட் யூ ஆர் டேக்கிங் தி டிஜிட்டல் நோட்ஸ், யூ ஆர் யூசிங் this type of app, OneNote app. ஏதாவது நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம் அந்த நேரத்தில் பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணலாம், இந்த OneNote ஆப்பை நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல என்ன பண்ணலாம், இமேஜஸ், ஃபைல்ஸ், ஆடியோ நம்மளால அட்டாச் பண்ண முடியும். அடுத்தது இது முக்கியமானது, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா நம்ம வெப் கிளிப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி குரோம்ல இருந்து, தட் மீன்ஸ் கூகுள் குரோம்ல இருந்து டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட நோட்ல வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒரு சிலதுல வந்து எனக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு, எனக்கு பெர்மிஷன் இருக்கு, ஒரு சிலதுல எனக்கு பெர்மிஷன் இல்லை. ஸோ அதனால இருக்கிறத மட்டும் ஓபன் பண்ணி அது எப்படி, அதாவது ஒரு டிஸ்பிளே மட்டும் காட்டுறேன், எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு மட்டும் நான் காட்டுறேன். உள்ள நான் ஃபுல்லா டீப்பா போகல. நான் டீப்பா போகணும்னா இது எங்கெங்கயோ போயிட்டு எவ்வளோ நாள் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் அவ்வளோ டீப்பா போகல. ஸோ இந்த OneNote அப்படின்னு பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அதுல நோட் வந்து நீங்க அதுல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த இமேஜஸ், ஃபைல்ஸ், ஆடியோ இதெல்லாம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்தது வெப் கிளிப்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி வெப்சைட்ல இருந்து இருக்க டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணாம அப்படியே என்ன பண்ணலாம், இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விதமான ஆப்ஷன்ஸ் வந்து எதுல இருக்குன்னா OneNoteல இருக்கு. இதோட ஃபைல் எப்படி சேவ் ஆகும் அப்படின்னா .one அப்படிதான் நம்மளுக்கு சேவ் ஆகும். நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இது வந்து OneNoteோட ஃபைல் இது அப்படின்ட்டு. அடுத்தது பப்ளிஷர். மைக்ரோசாஃப்ட்ல பார்க்கும்போது பப்ளிஷர், இந்த பப்ளிஷர் பார்க்கும்போது இதோட டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். அதாவது இந்த பப்ளிஷரோட அப்ளிகேஷன்ஸ்லயே நிறைய விதமான, அதாவது நிறைய டெம்ப்ளேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன சார் டெம்ப்ளேட்ஸ், என்ன டெம்ப்ளேட்ஸ் அது என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரௌச்சர், இப்போ காலேஜ்ல ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், ஒரு ப்ரௌச்சர் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா நீங்க பப்ளிஷ்ல போயிட்டு ஈஸியா அந்த ப்ரௌச்சர்ல போயிட்டு அந்த ப்ரௌச்சர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி உங்களால ப்ரௌச்சர் ரெடி பண்ண முடியும். பிசினஸ் கார்டு ரெடி பண்ணலாம், போஸ்ட் கார்டு ரெடி பண்ணலாம், நியூஸ் லெட்டர் ரெடி பண்ணலாம், கிரீட்டிங்ஸ் கார்டும் ரெடி பண்ணலாம், என்வெலப். இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் நம்ம MS வேர்ட்ல கூட பண்ணலாம், யார் வேணா பண்ணிட்டு போகலாம். கரெக்ட். இது கூட ஒரு மெஷர்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, என்ன சைஸ்ன்னு தெரியும். ஒரு பிசினஸ் கார்டோட சைஸ் என்னன்னு தெரியுமா, ஒரு போஸ்ட் கார்டு என்ன சைஸ் இருக்குன்னு தெரியுமா, நியூஸ் லெட்டரோட ஃபார்மேட் இருக்கு. ஸோ கிரீட்டிங்ஸ் கார்டு என்ன சைஸ் இருக்கணும், என்வெலப்ல வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் எந்த மாதிரியான என்வெலப் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த ப்ரௌச்சரோட ஃபார்ம், இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் பப்ளிஷர்ல ரெடியா இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை நீங்க மாத்திக்க வேண்டியதான். இதோட ஃபைல் நம்மளுக்கு எப்படி சேவ் ஆகும், .pub அப்படின்ற ஒரு இதுல சேவ் ஆகும். ஸோ அப்ப இந்த பப்ளிஷரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப 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 முக்கியமான இம்பார்ட்டன்ஸ். இந்த ஃபெசிலிட்டிஸ் வேற எதுலையுமே இருக்காது. இப்ப நான் சொல்ற ஒண்ணுத்துக்கு ஒரு தனி நேச்சர் இருக்கு. இந்த நேச்சர் வேற எதுலையுமே வந்து இதோட இந்த இண்டிவிஜுவல் ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பா வேற எந்த ஆப்லயும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்பை கரெக்டா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுன்ற, என்ன பர்பஸ்க்கு என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுன்றதை நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த பப்ளிஷர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டெம்ப்ளேட்ஸை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அதில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியா தெரியும். அடுத்தது லிங்க். லிங்க்ன்றது ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன்ஸ், கொஞ்சம் அட்வான்ஸ்டு கூட வச்சுக்கலாம். இந்த லிங்க் அண்ட் இன்ஃபோ பாத் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த லிங்க்
பார்க்கும்போது சிங்கிள் யூனிஃபைட் கம்யூனிகேஷன் டூல் கிரியேட்டிங் எ கனெக்ஷன் யூ அண்ட் யுவர் கோவர்க்கர்ஸ். அதாவது விர்ச்சுவலி கனெக்டட். இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது சுப்பீரியர் வெர்சஸ் சபார்டினேட்ஸ். சபார்டினேட்ஸ் வந்து எப்படியும் ஒரு 5000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுப்பீரியர் வந்து சபார்டினேட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸோ பாஸ் பண்ணும்போது இந்த லிங்கை வந்து அவர் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த லிங்கை யூஸ் பண்ணதால வெப்கேம்ல வந்து தெரியும். அதுக்கப்புறம் நீங்க அங்க எங்க ஆக்டிவா இருக்கீங்கன்றத பார்க்க முடியும். கொடுத்திருக்க அந்த இன்ஸ்டன்ட் மெசேஜை நீங்க ரீட் பண்றீங்களா பண்ணலையான்றத அதை பார்க்க முடியும். இது வந்து இந்த கேமரா வந்து இந்த ஹைட் பண்ணிட்டு நம்ம பின்னாடி பேக் எண்ட்ல என்ன பண்றோம்னு நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் அப்படி கிடையாது. இதுல வந்து அவரு ஒரு 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 லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் அவங்க நீங்க என்ன பண்றீங்கன்றத அவரால் கண்டிப்பா பார்க்க முடியும். இதோட இன்னொரு அட்வான்டேஜும் சொல்றேன் பாருங்க. இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் மெஷின்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி மெஷின்ஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதோட அவுட்புட்ஸ் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ்க்கு வந்து இவங்க அந்த கமாண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ஆஃப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த கமாண்ட் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எது என்ன ஆப் யூஸ் ஆகுது அப்படின்னா லிங்க் அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. ஸோ அவங்களோட அந்த வாட்டர் ஷம்புல வந்து தண்ணி ஃபில் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த 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 மோட்டார்ல வந்து ஒரு மிஷின்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க, டைமரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆன் ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா இது ஆஃப் ஆகணும். ஸோ அது என்ன ஆகும், ஷம்பு எம்டி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும், ஷம்பு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். இது எப்படி நடக்குது? ஒரு லிங்க் மூலியமா நடக்குது, ஒரு அப்ளிகேஷன்ஸ் மூலியமா நடக்குது. ஸோ மேனுவலா நம்ம போயிட்டு ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா எங்கேயாவது ஒரு லொகேஷன்ல இருந்துட்டு ஏதாவது இன்னொரு லொகேஷன்ஸ்ல ஒர்க்கர்ஸை பத்தி ஈஸியா நம்மளால ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப் வந்து லிங்க் ஆப். இன்ஃபோபேத் இது பார்க்கும்போது டிசைன், distributing, then filling and submitting the electronic forms containing structural data. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்ஃபோபேத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம காலேஜ்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்கு. இப்ப நீங்களாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து படிக்கும்போது ஜாயின் பண்ணும்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அதை டிசைன் பண்ணலாம். என்ன கண்டென்ட் வேணும், எது நெசசரி, எதெல்லாம் நம்ம கேட்கலாம், எது கேட்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே நம்ம அதில் டிசைன் பண்ண முடியும். நீங்க அதை ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண முடியும். அதுல இருந்து நாங்க டேட்டா ரிட்ரைவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அட்மிஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்க உங்களால படிக்க முடியும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கவர்மெண்ட்ல நிறைய டெண்டர் விட்டுறாங்க. ஸோ அவங்க கொட்டேஷன்ஸை வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டேட்டா, அதாவது ஒரு கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம எப்படி டிசைன் பண்றோம். நாட் ஓன்லி காலேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இப்போ நீங்க ஒரு பஸ் பாஸ் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதை தான் அவங்க சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் பண்றதுக்குண்டான ஒரு சரியான ஆப் எதிர்பார்க்கும் போது இந்த இன்ஃபோபேத், இந்த இன்ஃபோபேத்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன்ஸை இல்லை உங்களுடைய ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்க முடியும். இது எம்எஸ் வேர்ட்ல கூட பண்ணலாம். எம்எஸ் வேர்ட்ல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இன்ஃபோபேத்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபைல் எப்படி இருக்குன்னா .xsn அப்படின்ற ஒரு ஃபைல்ல போய் சேவ் ஆகும். ஸோ இதுல இருந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்ஃபோபேத்தோட ஃபைல் அப்படின்ட்டு. இட்ஸ் விசிபிள்.
Students, it's visible? Yes, sir. Okay. ஏன்னா நான் பேசிட்டே இருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் கேட்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். Difference among these applications. So MS Word என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம், ஸோ எக்ஸல் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், பவர் பாயிண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், அவுட்லுக், ஆக்சஸ், ஒன் நோட், பப்ளிஷர், லிங்க் அண்ட் இன்ஃபோபேத் என்னென்ன பர்பஸ்க்காக இதுதான் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஒரு கிறிஸ்பியான ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். I hope everyone to understand this type of concept. Right. So அடுத்தது MS Word ஷார்ட்கட் கீஸ்லாம் MS Word ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் கீஸ்லாம் நான் சொல்றேன். ஸோ இப்போ இதுக்கு லாஸ்ட் செஷன்ல கணேஷ் சார் சொன்ன மாதிரி MS எக்ஸலுக்கு உண்டான ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. MS எக்ஸலுக்கு மட்டும் கிடையாது, MS வேர்டுக்கும் நம்மளுக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம என்னன்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம ஷார்ட்கட் கீஸ் சொன்னா புரியும். எடுத்தோடனே நான் ஷார்ட்கட் கீஸ் சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் எப்படி இருக்கும்ன்றதை நான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். இந்த நம்ம 9 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 9 அப்ளிகேஷன்ஸ்க்கு உண்டான ஆப் எப்படி இருக்கும்ன்றதை நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ MS வேர்டு எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா MS வேர்ட். இந்த இடத்துல இருக்கும் பாருங்க, MS ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குங்களா, இந்த இடத்துல நான் ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன், MS ஆஃபீஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், -MS வேர்ட். இது என்ன டாக்குமெண்ட்ன்றதை நம்மளுக்கு கிளியரா தெரியும். இங்க நீங்க போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கார்னர்ல உங்களுக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்டோட சிம்பிள் இருக்கு பாருங்க, இது நம்மளுடைய MS வேர்ட். ஸோ MS ஃபைல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸல் ஃபைல். ஸோ எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி சார் சொல்லி கொடுத்தது. ஸோ நீங்க சர்ச்ல போயிட்டு இங்க எக்ஸல் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கிரீன் கலர்ல எக்ஸ்போர்ட் இருக்கு, இது சிம்பிள் தான். இந்த இடத்துல எக்ஸல், இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், எக்ஸல் ஃபைல் ஓபன் ஆகும். ரைட். ஸோ இது பேரு ஒர்க் புக் இல்லையா, இது பேரு ஒர்க் புக். இதை நம்ம டபுள் கிளிக் பண்றோம், இது ஓபன் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்னது, ஸ்ப்ரெட் ஷீட். இது பேர் என்னது, ஸ்ப்ரெட் ஷீட். இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கார்னர் இருக்கு பாருங்க, எக்ஸ்போர்ட் இருக்கு, இது எக்ஸல் அப்படின்ற ஒரு லோகோ அங்க இருக்கு, இது எக்ஸல் ஃபைல் குறிக்கிறது. இந்த இடத்துல நான் எதுவும் சேவ் பண்ணல, ஸோ அதனால புக் 1. இந்த இடத்துல ஐஃபன் என்னன்னு போட்டிருக்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இந்த மாதிரி ஒரு இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லலாம், MS எக்ஸல் ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை முடியும். MS வேர்ட்ல என்ன இருக்கோ இந்த கிரிட் லைன்ஸ்லாம் இருக்காது, ரைட், இந்த செல்ஸ்லாம் இருக்காது. எஸ், MS வேர்ட்ல இந்த செல்ஸ்லாம் இருக்காது. ஸோ இதுலயும் நம்ம செல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிட்டு இது நம்ம MS வேர்டும் நம்ம சொல்லக்கூடாது. இந்த கிரிட் லைன்ஸை நம்ம எடுத்துட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா செல்ஸ் உங்களுக்கு இருக்காது, அந்த பாக்ஸ் குட்டி குட்டி பாக்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ பாக்ஸ் இல்லையே சார், அப்ப இது நம்ம MS வேர்ட் யூஸ் பண்ணனா கண்டிப்பா கிடையாது. இது ஒரு ஆப்ஷன், இது நம்மளுக்கு இருக்கு. இது நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த கிரிட் லைன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுதான் MS எக்ஸலோட உங்களோட ஃபைல். இது எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போது பவர் பாயிண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பவர் பாயிண்ட்டுக்கு அதோட ஸ்பெல்லிங் பாருங்க, ஒரு நிமிஷம், இப்படிதான் இருக்கும் பவர் பாயிண்ட், சரிங்களா. இங்க ஒரு கேப்ஸ், இங்க ஒரு கேப்ஸ். ஸோ ஒன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, நீங்க அப்படியே டைப் பண்ணலாம், பவர் பாயிண்ட் டைப் பண்ணாலும் வந்துடும். பட் பவர் பாயிண்ட்டுக்கு உண்டான ஸ்டைலை பாருங்க, அந்த ஃபாண்ட் ஸ்டைலை பாருங்க, இப்படிதான் இருக்கும் பவர் பாயிண்ட். ரெண்டு இடத்துல P கேப்ஸ்ல இருக்கு, ரைட். இது நீங்க இதுல பாருங்க, இதுல இந்த மெரூன் கலர்ல ஒரு லோகோ இருக்கு, இதுல Pன்னு போட்டிருக்கோம், அது பக்கத்துல ஒரு டயக்ராம்ஸ், ஒரு பை சார்ட் ஒன்று போட்டிருக்கு இல்லையா. இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், பவர் பாயிண்ட் ஓபன் ஆகும். MS ஆஃபீஸ்ல நம்மளுக்கு பவர் பாயிண்ட் ஓபன் ஆகும். திஸ் இஸ் கால்டு ஸ்லைடு. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லைடுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைடு நீங்க எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்லைடை நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா நான் என்ன பண்றேன், இந்த எம்டி பிரசன்டேஷனை நான் எடுக்கிறேன், பிளாங்க நான் எடுக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்லைடு. இது இருக்கு இல்லைங்களா, இது நீங்க யாராவது என்னுடைய ஃபர்ஸ்ட் செஷன் நாலேஜ் ஷேரிங் செஷன் ஆன் சர்டிஃபைஎம் அதுல சொல்லி கொடுக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு சர்டிஃபைஎம்ல நம்ம எப்படி வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை ஜென்ரேட் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்றது அப்படின்னும் போது நான் சொல்லி கொடுத்தேன். யாராவது பார்த்து வந்திருந்தீங்கன்னா அந்த அந்த ப்ரோக்ராம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சு உங்களுக்கு. ஸோ இதுல நம்ம சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ இதுல தான் நான் என்ன பண்ணேன், சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி நம்ம கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இதுல இது பேர் என்ன, ஸ்லைட். இங்க இருக்கு பாத்தீங்களா, எம்டி ஸ்லைட். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஸ்லைடு வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நியூ ஸ்லைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஸ்லைட்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே போகும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன், நடத்தும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர்ல பாருங்க லோகோ இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பவர் பாயிண்டோட லோகோ. அடுத்தது இது அங்க என்ன பார்த்தோம், ஒர்க் புக் பார்த்தோம். இங்க என்ன பார்த்தோம், பிரசன்டேஷன் பார்த்துருக்கேன். நான் எதாவது ஃபைல சேவ் பண்ணல, அதனால பிரசன்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா அது வருது. சரியா, இந்த பிரசன்டேஷனோட என்ன ஃபைல் பார்க்கும்போது இங்க பாருங்க மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இது வந்து நம்ம பவர் பாயிண்டோட ஃபைல் இது அப்படின்னு நம்ம ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ரைட், சேவ் பண்ணும்போது என்ன ஆகும், .pptx நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வரும். நான் சேவ் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஒன்னொன்னுக்கும் வேர்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், எக்ஸலுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், பவர் பாயிண்ட்க்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது அவுட்லுக். இந்த இடத்துல சர்ச்ல போயிட்டு நீங்க அவுட்லுக் இருக்கா, இந்த அவுட்லுக் ஓன் போட்டிருக்கா ஸ்கை ப்ளூ கலர்ல, இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன குறிக்குது, இது ஒரு மெயில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத இது குறிக்குது. இது என்னன்னா, இது இருங்க ஓபன் ஆகுது. எஸ், நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிய இதுல அட்டாச் பண்ணிருக்கேன். பாருங்க எனக்கு வந்த இதெல்லாம் மெயில். இதெல்லாம் நம்ம ஓபன் பண்ண நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு என்ன மெயில் வந்ததுன்றதை நம்மளால இங்க ரீட் பண்ண முடியும். கரெக்டா, இது என்னுடைய மெயில். இதுலயே நம்ம ஃபைல் சொல்லிட்டு இங்க பாருங்க என்னோட மெயில் வந்து அட்டாச் ஆயிருக்கு, professor.prusg@gmail.com. என்னுடைய மெயில் ஐடிய இதுல நான் வந்து அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். இல்ல சார் எனக்கு இன்னொரு மெயில நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல என்ன பண்ண, ஆட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு இதுல ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். அதுல நம்ம இந்த மாதிரி ஓபன் ஆகும். இந்த மாதிரி நம்மளோட நேம் கொடுத்துட்டு இப்போ இதே இமெயில் ஐடி கொடுக்கறது. அடுத்து எனக்கு இன்னொரு ஏதாவது இமெயில் ஐடி இருக்கு அப்படின்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு மறந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அடுத்த ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்னும் இது ஒண்ணுதான் சார் பண்ணலாமா அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய மெயில் ஐடியை வந்து நம்மளால இங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். இங்க நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ நம்ம இங்க நிறைய மெயில வந்து நம்ம இங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுறது தான் இது. இங்க பாருங்க, இது வந்து அவுட்லுக்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அவுட்லுக்கோட ஒரு லோகோ இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நம்மளோட மெயில். சரிங்களா, என்ன மெயில் இங்க இருக்கு பாருங்க, PROFPORSG@gmail.com. ஸோ இது என்ன ஃபைலு, மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் ஃபைலு.
சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்லுக்ல நிறைய நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆக்சஸ். இங்க இருக்கு பாருங்க, ஆக்சஸ் ரெட் கலர்ல இருக்கா? அது பக்கத்துல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட் இருக்கா? இங்க பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு எனக்கு பெர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஜஸ்ட் ட்ரை பண்றேன். ஸோ இதுதான் ஆக்சஸோட அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். ஒரு காலை ட்ராக் பண்ணிக்கிறது, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, தென் இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? இல்லைன்னா பிளாங்க் டேட்டாபேஸ் இதை ஓபன் பண்ணிட்டு இப்படிதான் ஜஸ்ட் சிம்பிளா இப்படி ஓபன் ஆகும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம், அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாதிரி எம்டியா இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். டேபிளை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு என்னென்ன டெம்ப்ளேட் வேணுமோ, எது நம்மளுக்கு வேணுமோ அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஐடி இருக்கு. இது வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், இல்ல லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு அப்படின்னா ஷார்ட் டெக்ஸ்ட். இந்த ஷார்ட் டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது இதுல நீங்க நம்பரும் யூஸ் பண்ணலாம், அதாவது ஆல்பா நியூமெரிக்கல் சொல்லுவோம் பாத்தீங்களா, டெக்ஸ்டும் யூஸ் பண்ணலாம், நம்பரும் யூஸ் பண்ணலாம். பட் இது நீங்க நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க டெக்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எரர்னு காட்டும். பட் ஷார்ட் டெக்ஸ்ட்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்பா நியூமெரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அந்த டைப்பும் பண்ணிக்கலாம். கரன்சினா கரன்சியோட வேல்யூ மட்டும் தரும், டேட் அண்ட் டைம்னா டேட் அண்ட் டைம். ஸோ இது வந்து செக் பாக்ஸ், எஸ் ஆர் நோ, இதுல ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், பக்கத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டே போயிடணும். என்ன நம்ம டெம்ப்ளேட் வேணும், என்ன டேட்டா நம்ம கிரியேட் பண்ணோம், அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்? ஸோ அப்போ ஒரு டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான டூல் எது அப்படின்னா இங்க பாருங்க, டேட்டா பேஸ் போட்டிருக்கா. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல லோகோ இருக்குங்களா, டேட்டா பேஸ் 1. ஃபைல் நேம் பாருங்க, நான் சேவ் பண்ணல, ஆனா டிஃபால்ட்டா அதுவே வருது, டேட்டா பேஸ் 1. ஸோ இது வந்து எம்எஸ் ஆக்சஸ்னு இங்க காட்டுதா, எம்எஸ் ஆக்சஸ். அடுத்தது ஒன் நோட். ஸோ ஒன் நோட் அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. ஒன் நோட் இருக்கா, இதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் ஒன் நோட்டோட அப்ளிகேஷன். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க, என்னன்னு போட்டிருக்கோம், டினோட்ஸ் தி நோட். இங்க நான் ஆக்சுவலி ஒரு நோட்டை நான் ஆட் பண்ணி வச்சேன், அதனால அது உங்களுக்கு இங்க காட்டுது சகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சகாஸ். இங்க இருக்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு இல்லையா, இதை தான் நான் சேவ் பண்ணி வச்சேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா நேம் காட்டுது, சகாஸ் பெஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன் சென்னை. என்ன போட்டிருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட் இருக்கா. இதை நான் எப்படி கொண்டு வந்திருப்பேன், இது நீங்க நம்ம காலேஜோட வெப்சைட் நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது எப்படி சார் நீங்க கொண்டு வந்தீங்க, எப்படி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது, அப்படி பேஸ்ட் பண்ணி கரெக்டா வராது, இது அப்படியே எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று கிரியேட் பண்றேன், ஒரு செக்ஷன் நான் கிரியேட் பண்றேன். செக்ஷன் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டேட்டு, டே அண்ட் டைம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னைக்கு காட்டும், இன்னைக்கு என்ன இருக்குது காட்டும். சரிங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண இது கரெக்டா வராது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா குரோம்ல போறேன். நான் சொன்னேன் இல்லையா வெப் கிளிப்பர், அதை நான் யூஸ் பண்ண போறேன் இங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன பண்ண போறேன், சகாஸ் இதுதான்
நம்ம காலேஜோட வெப்சைட். இது உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம காலேஜோட வெப்சைட் இது. இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இது எனக்கு அப்படியே வேணும் சார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நோட் ஓபன் ஆகும். இங்க நோட் ஓபன் ஆகுச்சுங்களா. இதுல வந்து ஃபுல் பேஜ், அதாவது இந்த சைட்டோட ஃபுல் பேஜ் வேணும் அப்படின்னா இந்த ஃபுல் பேஜ் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ரீஜன், அதாவது ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கலாம். எங்கேயோ ஆர்டிகல் எடுத்துக்கலாம். இல்ல புக் மார்க்ஸ், அதோட புக் மார்க்ஸ் அதோட அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நீங்க எடுத்து அந்த இதோட அட்ரஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லொகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஃபுல் பேஜ் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிப் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டா போதும். ரைட், என்ன ஆகும் அப்படின்னா இதோட டீடைல்ஸ் எல்லாமே ஒன் நோட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். கிளிப் சக்சஸ்ஃபுல், வியூ இன் ஒன் நோட். இது சைன் இன் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இங்க பாருங்க, அன்டைட்டில் பேஜஸ் இருக்கா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்துடும். சைன் இன் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம காலேஜின்னு கிடையாது, நீங்க என்ன வேணாலும் வெப்ல போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு டீடைல்ஸ், ஒரு நோட்ஸ் வந்து நீங்க எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், எடுத்துட்டு ஃபுல் பேஜ் இல்ல அதோட லிங்க் அட்ரஸ் எது வேணுமோ நீங்க எடுத்துட்டு இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு இங்க அந்த ஃபைல் வந்து இங்க வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த இடத்துல கிளிப் ஆகிடும். நீங்கள் அங்கே ஆட் பண்ண உங்களுக்கு இது பாருங்க 2 வந்துருச்சா, 1 தானே இருந்தது, இப்போ 2 வந்துருச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், இது காலேஜ் மட்டும் கிடையாது, என்ன நீங்கள் கண்டென்ட் வேணாலும் அதை அப்படியே எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நோட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதோட ஃபைல் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதோட லோகோ இருக்கு பாருங்க, இது நம்ம காலேஜோட நேமு அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், அதோட என்ன ஆப், மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட், இவ்வளவுதான் இதோட பர்பஸ். சோ அடுத்தது பப்ளிஷர். கரெக்டா, பப்ளிஷர். சோ பப்ளிஷர் எப்படி இருக்கும் பாருங்க, இந்த கலர்ல இது நீங்க இதுவும் பி தான் நோட் பண்ணிருக்கோம், பட் பவர் பாயிண்டோட கலர் வேற, இதோட கலர் வேற. இதுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்கான்னு தெரியல, பெர்மிஷன் இருக்கான்னு தெரியல, பட் நான் இதுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். பப்ளிஷர் ஸோ பப்ளிஷர் இது பாருங்க, இதெல்லாம் டிஃபால்ட். ஸோ அதுதான் சொல்ல, இதுக்கு எனக்கு ஆக்சஸ் இல்லை, பட் இருந்தாலும் நான் காட்டுறேன். இது பாருங்க, இதெல்லாம் டிஃபால்ட். இந்த என்வலப்லாம் இது க்ளோஸ் ஆகிடும், இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். எஸ், இங்க பாருங்க, ஒரு பர்த்டே போஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இந்த சைஸ்ல வேணும், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். இது என்னால உள்ள போக முடியல. ஸோ இதுல இருக்கும், இதுல இந்த டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒரு ஒரு பிசினஸ் கார்டு இந்த சைஸ் தான் இருக்கும் அப்படின்னா அந்த சைஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுல தேவையான டீடைல்ஸ் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிண்ட் கொடுக்கும்போது அந்த சைஸ்ல எதுவுமே கட் ஆகுது. ஸோ எல்லாமே அழகா அது உள்ளே நம்மளுக்கு வந்து காம்பாக்ட் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதை வேர்ட் டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்ணலாம். வேர்ட் டாக்ல கிரியேட் பண்ணும்போது என்ன சைஸ்க்குன்னு தெரியாது. ஸோ சைஸ் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபாண்ட் சைஸ் மாறும். ஃபாண்ட் சைஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும். வெளியே போச்சுன்னா உங்களால அந்த பிசினஸ் கார்டை பிரிண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபாண்ட் கட் ஆயிடும். ஸோ அதனால என்ன தேவையான மெஷர்மெண்ட் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரைட், இதை க்ளோஸ் பண்ண எனக்கு டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆயிடும். இது பப்ளிஷர். அடுத்தது லிங்க். ரைட், ஸோ லிங்கை நான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அது இன்ஸ்டால் பண்ணல, அதனால வந்து நான் அது உங்களுக்கு சொல்ல முடியல. பட் இன்ஃபோ பேத் இருக்கும், அது வேணா நான் சொல்றேன். எஸ், இன்ஃபோ பாத் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கு. இது நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஓபன் ஆகும். இந்த மாதிரி ஓபன் ஆகும். ரைட், ஆக்சுவலி எந்த ஃபார்மும் நான் இதுல கிரியேட் பண்ணல, அதனால இங்க ஃபார்ம் இல்ல. நம்ம என்ன பண்ணலாம், நியூவா ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணி இதுல கிரியேட் பண்ணி நம்மள, பட் இதுக்கெல்லாம் நம்ம சைன் இன் பண்ணணும். அக்கௌண்ட்ல வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து சைன் இன் பண்ணணும், அப்பதான் இங்க நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, மைக்ரோசாஃப்ட் இன்ஃபோ பேத் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த ட்ரையல் பேக் தான் என்கிட்ட இருக்கு, அந்த 1 month ட்ரையல் பேக் தான். அடுத்தது வந்து அது பெய்டு வெர்ஷன் தான். ஸோ அதனால வந்து என்ன விதமான ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன மாதிரியான ஆப்பை நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? என்ன என்ன கான்செப்டே இல்லாம வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்குலேஷன்ஸ் பண்ணணும், ஒரு சேலரி வந்து இதில் ப்ராசஸ் பண்ணணும், பேரோல் போடும்போது நான் எம்எஸ் வேர்ட்ல போய் போட்டேன் அப்படின்னா நான் எப்படி கால்குலேஷன் பண்ணுவேன்? என்னால் கால்குலேஷன் பண்ண முடியாது. ரைட், ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு லெட்டரை நான் டைப் பண்ணணும். லெட்டர் வந்து எம்எஸ் எக்ஸல் கூட டைப் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து அந்த டெக்ஸ்டோட ஆப்ஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அதில் இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு வேர்ட் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க எம்எஸ் வேர்ட்ல தான் இருக்கே தவிர எக்ஸல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ நான் ஒரு எனக்கு இப்போ வைவா வந்திருக்கு. ஸோ நான் வைவாக்கு வந்து என்னோட ரிசர்ச்சை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ பப்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்போ பவர் பாயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுவேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட மெயில வந்து எனக்கு ஒரு டைம் வந்து என்னால் ஒரு மெயிலும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க போறேன், ஒரு நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுள்ல போறேன், கூகுள்ல போயிட்டு என்னோட மெயில நான் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஜிமெயில் கொடுக்குறேன். என்னோட மெயில் ஓபன் ஆகுது. சரிங்களா? இது என்னுடைய மெயில். சரிங்களா? இது என்னுடைய அபிஷியல் மெயில். இப்போ என்ன பண்றேன், என்னோட பர்சனல் மெயில் போனோம். என்ன பண்றேன், இதுல போயிட்டு என்னுடைய பர்சனல் மெயில் போறேன், அது ஒரு டேப் யூஸ் ஆகும். ஸோ இதுல என்னுடைய பர்சனல் மெயில் நான் போறேன். இங்க இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்றேன், என்னுடைய இது வந்து என்னுடைய பர்சனல் மெயில் ஐடி, இது என்னுடைய அபிஷியல் மெயில் ஐடி. ஸோ இது 2 மெயில் ஐடி இருக்கு. ஒரு டைமும் நான் என்ன பண்ணுவேன், இந்த பக்கமும் டேப் யூஸ் பண்ணி அந்த பக்கம் டேப் யூஸ் பண்ணி இந்த பக்கம் பண்ணிட்டு அதை பண்ணிவிட்டு இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இதை ஓபன் பண்ணிட்டு அப்படி இருக்கிறத விட பெட்டர் நான் என்ன பண்ணிடுவேன், அவுட்லுக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னோட அவுட்லுக்கை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்னோட மெயில ஒரே ஒரு ஆப்ல 2-3 மெயில் கீழே சைமல்டேனியஸா இருக்கும். நான் டக்கு 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 டக்குன்னு
ஃபோல்டரை யூஸ் பண்ணி என்னோட மெயிலை வந்து நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஆக்சஸ். சரிங்களா? ஸோ ஆக்சஸ்ல என்ன பண்ணலாம்? டேட்டா பேஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விதமான அப்ளிகேஷன்ஸ் ஒரு விதமான கான்செப்டுக்கு சூட்டபிளா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம இதை யூஸ் பண்ணா கரெக்டா வரும். ஏன்னா MS ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றது என்ன அப்படின்னா MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இவ்வளவுதான். இதுதான் சொல்லுவாங்களே தவிர இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியாது. ஏன்னா MS ஆஃபீஸ்ல 9 விதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வேர்டு எதுக்காக யூஸ் பண்றோம், எக்ஸல் எதுக்கு யூஸ் பண்றோம், பவர் பாயிண்ட், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷன்ஸ். ஸோ எது வேணுமோ அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்க போறோம். ரைட்? ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த செஷன் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து MS ஆஃபீஸை பத்தி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் அடுத்த நாளை மறுநாள் டே ஆஃப்டர் டுமாரோ வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட்டை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா இந்த 3 டேஸ்ல மேக்சிமம் நம்மளால இவ்வளவுதான் கவர் பண்ண முடியும். ஒரு 1 மந்த் இருந்தது அப்படின்னா இந்த 9 அப்ளிகேஷன்ஸும் நம்மளால என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த செஷனை வந்து நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன இருக்கு அப்படின்றது புரிஞ்சுதாப்பா? Yes, sir. Right. So thank you. Thanks to all. The SA College of Arts and Science. For admission details, click the link in description.